சகோதரி சங்கீதா. அம்மா உங்கள் பேர்? நீங்களும் சங்கீதா தானே? அம்மா மலையா என்ன சங்கீதா பண்ணீங்க? திருச்சி சங்கீதா. தி சங்கீதா. சரி, தி சங்கீதா. உங்கள் பேருமா? யாழினி நடராஜா. தமிழில் பேரெல்லாம் படுபயங்கரமாக இருக்கு. என்ன களை கட்டுதாலும் பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். இப்போ நடுவத்துக்கு நானே பேசிக்கிட்டு அப்புறம் சிக்கலாகிப்போம். நடுவதில் நாளைக்கு கூப்பிட மாட்டார். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், இருக்கிறவங்க நல்லா கை தட்டணும், சிரிக்கணும். ரொம்ப முக்கியமான முறை தான் சொல்கிறேன். சரியா? நல்லா சிரிக்கணும், நல்லா கை தட்டணும், நல்ல விஷயங்களை தான் சொல்லுவோம். அதனால நீங்கள் தைரியமாக உட்காரணும். நிலவுலாவிய நீர்மணி வேலியன் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தென்னாருடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுது நெஞ்சலில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாக நின்றான் எண்ணிப்பான் தாழ் வாழ்க. போற்று நடக்கும் பாராட்டுகளுக்கும் உரிய தல்லாகுளம் அருள்மிகு மாரியம்மன் கோயிலுடைய முழப்பாறு விழாவை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் மக்களே, இந்த இனிய நிகழ்ச்சியிலே மிகச்சிறப்பாக ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக ஒரு நல்ல சிந்தனைகளை பதிவு செய்வதற்காக வருகின்றிருக்கக்கூடிய இரண்டு அணியினுடைய ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் பெருமக்களே, மிக திறனாக இங்கே வருகின்ற அமர்ந்திருக்கிற மெய்யன்பர்களே, ரொம்ப ஒரு அருமையான ஒரு பகுதி. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா கைதட்டலாம், உற்சாகமாக கைதட்டலாம். 4 பேர் தான் கைதட்டுறீங்க, சத்தமே கேட்கல. நல்லா உற்சாகமாக கைதட்டலாம். நீங்கள் தங்கத்தட்டு வெள்ளி தட்டுலாம் தர வேண்டாம், அப்பப்போ ஒரு கைதட்டு கொடுத்தா போதும். எதுக்கு அப்படின்னா, கைதட்டுறது ஏன் நல்லதுக்காக நான் கேட்கல, உங்கள் நல்லதுக்காக. நீங்கள் நல்லா கைதட்டினீங்கன்னா உங்கள் உடம்புல 10 சொட்டு ரத்தம் கூடுமா. சொன்னதுக்கப்புறம் தட்டலைன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நல்லா உற்சாகமாக தட்டலாம், மகிழ்ச்சி சந்தோஷம் பட்டு பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அமைதி. ஆமாம், ரொம்ப இது வந்து ஒரு அரங்க நிகழ்ச்சி மாதிரி. நீங்கள் சின்ன சத்தம் போட்டால் கூட இங்கே கேட்க ஆரம்பிச்சு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தலைப்பு. அதாவது என்ன தலைப்பு கொடுத்துருக்கணும் அப்படின்னா, உண்மையான மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா. அந்த முன்னால் உட்காந்துருக்க 4 பேர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இன்னைக்கு என்ன சமகட்சி பிரமுகர்கள் என்ன தெரியும் முன்னால் உட்காந்துருக்காங்க. இந்த 4 பேர் ஏதோ பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை எல்லாருக்கும் முன்னால் வந்து உட்காடுறாங்க, முன்னால் வந்து உட்காந்து ரசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க படுத்து தூக்கிடுவாங்க. அது தூங்குற நேரம் 8 மணி 9 மணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்குன்னு படுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு இளைய சமுதாயம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறாங்க. நம்ம அருமையாக அந்த மாநிலங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக கல்லாவுடன் பல்வேறு சிறப்புகளை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு பகுதி. நம்முடைய பகுதி என்பது புண்ணியம் செஞ்சவங்க தான் இங்கே வாழ முடியும். நீங்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள், பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்ததுனால தான் இங்கே இருக்க முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 140 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் போயிருக்கிறேன். வருஷம் சித்திரை திருவிழா அப்போ 12 நாட்கள் மதுரை மீனாட்சி அம்மனுடைய அந்த சித்திரை திருவிழாவையும் கண்ணநகர் வைகாட்சியில் இருக்கிறதையும் 16 தொலைக்காட்சிகளில் பேசுகிற இடம் மானாமத்தில் இருக்கக்கூடிய காட்டாளர்கள் இருக்கக்கூடிய இப்படி பல ஆலயங்கள் போயிட்டு வந்தவன் என்ற அடிப்படையிலே சொல்கிறேன். நம்முடைய மாரியம்மன் சர்வ சக்தி படைத்தவளாக மிக அற்புதமாக காட்சி கொடுக்கிறார். இந்த பக்கம் எத்தனையோ நம்ம போயிருக்கிறோம். ஆனா அப்ப எல்லாம் வந்து
பக்கத்துல வந்து பார்க்க முடியல. இன்னைக்கு தான் இங்க வந்து உட்காரணுங்கிறது உத்தரவு. அதுக்காக நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். இல்லைன்னா வர முடியுமா? நீங்க உட்கார்ந்துருக்கிறது அம்பாள் உத்தரவு. அவளோட அவள்தான் நடக்கின்னு சொல்றாங்க. அம்பாளுடைய அருள் இல்லாம யாரும் இங்க வந்து உட்கார முடியாது. நம்ம வீட்டுல பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண பெண்கள் நிறைய வந்துருக்கு. உங்க வீட்டுல விளக்கு ஏற்றுறது மகிழ்ச்சி. ஆனா 5 முகத்தையும் ஏற்ற முடியலன்னா காமாட்சி விளக்கு ஏற்றுறது. ஆனா எந்த விளக்கு காமாட்சி இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? சொல்றது காமாட்சி விளக்கு. அது காமாட்சி கிடையாது, கஜலட்சுமி. 2 யானை இருக்கும் பார்த்துருக்கீங்களா? காமாட்சி விளக்குன்னு விட்டுருவாங்க. ஆனா காமாட்சிக்கு விளக்கேற்றுறதை விட கஜலட்சுமிக்கு விளக்கேற்றுறது தான் மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள கூப்பிடுற ஒரு அற்புதம். அதை மறந்துடக்கூடாது. காமாட்சி விளக்கு கஜலட்சுமி தான் இருக்காங்க. இந்த கஜலட்சுமி தீபத்தை ஏற்றணும். நீங்க தீபம் எப்படி ஏற்றுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமேல் நாங்க சொல்ற மாதிரி ஏற்றுனீங்கன்னா வீட்டுல மகாலட்சுமியுடைய அனுகிரகம் முழுசா கிடைக்கும். நான் வந்து இதை பெருமைக்கு சொல்லிட்டு போல அன்னை மீனாட்சி எங்க சொல்ல வைக்கிறா. இந்த இடத்துல நான் சொல்லிக் கொடுக்கிறேன். பொதுவாக நம்ம காமாட்சி விளக்கு எப்படி வைப்போம்? வீட்டுல ஏதாவது இடம் கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்துல வச்சு தீபத்தை போட்டு ஏற்றிடுவோம். அப்படி ஏற்றக்கூடாது. காமாட்சி விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஒரு பித்தளை தட்டு, அந்த விளக்கு உள்ள இருக்கிற மாதிரி பித்தளை தட்டு, பெரிய தட்டா வச்சுக்கணும். பித்தளை தட்டு வாங்கினே இப்ப போய் வாங்கி இந்த பித்தளை தட்டு, இந்த பித்தளை தட்டை வச்சு அப்படியே கொண்டு விளக்கு வச்சிடக்கூடாது. அப்படி ஏற்றுனீங்கன்னா மகாலட்சுமியோட அக்கா தான் வீட்டுக்கு வருவா. மகாலட்சுமி வர மாட்டாங்க. அப்ப எப்படி ஏற்றணும் அப்படின்னா அந்த பித்தளை தட்டுல கொஞ்சம் தண்ணி விடணும். தண்ணி விடும்போது கங்காதேவியே விடலாம். தண்ணி விட்ட உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு ஒரு பூவை தூக்கி போடணும். போட்டுட்டு 5 ரூபா காய், 5 ரூபா காய், 5 ரூபாய் இதை எடுத்து அந்த குத்து விளக்கு, அந்த காமாட்சி விளக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த விளக்கினுடைய உட்பகுதியில இந்த 5 காசையும் பரப்பி வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த கஜலட்சுமி விளக்கு வைக்கணும். எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல திரியை போட்டுருவோம். திரியை போட்டுட்டு தான் எண்ணெயை ஊற்றுவோம். இது மிகப்பெரிய தவறு. காலகாலமாக விளக்கேற்றுகிற பொழுது எல்லாரும் செய்கிற தவறு என்ன அப்படின்னா திரியை போட்டுட்டு தான் எண்ணெயை ஊற்றுறது. இனிமேல் அதுக்கு தயவு செய்து பண்ணாதீங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல்ல எண்ணெயை ஊற்றணும். இப்போ ஒரு கேள்வி வருது, எந்த எண்ணெய் ஊற்றலாம்? இப்போ கடையிலாம் 5 தீப எண்ணெய் ஏற்றலாமா? சத்தியமா ஏற்றவே கிடையாது. 5 தீப எண்ணெய்ங்கிறது ஒன்றே கிடையாது. 5 தீப எண்ணெய் ஏற்றா யார் நல்லா இருப்பா அப்படின்னா அந்த கம்பெனி வியாபாரம் பார்க்கறவே நல்லா இருக்கும். நம்ம நல்லா இருக்க மாட்டோம். இது நம்மளுக்கு தெரியாம நிற்கிற வியாபார உத்தி. அப்படி கிடையாது. 5 தீபம் அப்படின்னா 5 எண்ணெய் அப்படின்னா தனித்தனியா வச்சுக்கணும். பெரும்பாலும் இப்ப கடன் வாங்காதே யாரும் கிடையாது. எல்லாருக்கும் கடன் இருக்கும். அப்ப எல்லாருக்கும் என்ன வேண்டுதல்? அம்மா கடனெல்லாம் அடைச்சா நல்லா இருக்கும். கடனை அடைக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் தான் போடணும். நல்லெண்ணெய் எவ்வளவு விளைவித்தாலும் நல்லெண்ணெய் தீபம் தான் முதல்ல போடணும். நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அந்த திரியை போட்டணும். போட்டு அந்த தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா சத்தியமாக எழுதி வைத்து விட்டு போகிறேன், உங்கள் வீட்டுக்கு அஷ்டலட்சுமிகளும் வருகை தந்து சகல சப்பாக்கியங்களையும் தந்து மகிழ்வார்கள். என்ன கேட்டுக்கலாம்ல? அப்ப மகிழ்ச்சி செவ்வாய்க்கிழமை எழுதியாச்சு. திரும்ப வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றணும். என்ன செய்யணும்? அதே தீபத்தில் ஏற்றிக்கலாமா? ஏற்றவே கூடாது. திரும்ப பழைய தட்டை விளக்கி தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு குங்குமம் போட்டு அந்த காயினை வச்சு பழையபடி திரியை போடாம எண்ணெயை புதுசா மாற்றி புது திரி போட்டு ஏற்றணும். ஒரு திரியை போட்டு 1 மாசம் அதைத்தான் ஏற்றணும். கடைசி சுண்ட ஏற்றிக்கிட்டோம்னா மகாலட்சுமி எப்படி வருவா? ஒரு திரிக்கு கூட ஒரு வழி இல்லை. நம்ம திரியை போகணும்னு முடிவு எடுத்துக்கலாம். இனிமேல் விலகி ஏற்றினா எல்லாவரத்தில் இருக்கக்கூடிய அருமைக்குரிய பெருமக்கள் அத்தனை பேருமே நான் சொல்லுகிற விளக்கேற்றி
நாள் மகாலட்சுமி வருவார். இது சத்தியம். இதற்கு முன்னோடியாக முதல்ல சொல்லிட்டு பட்டிமன்றம் ரொம்ப அற்புதமா பேச போறாங்க. 6 அறிஞர்கள் மக்கள் எவ்வளவு அழகா பேசுவோம். திருமணத்துக்கு முன்புதான் அப்படின்னு பேசுறதுக்கு நாங்கள் இருந்த நல்ல பேச்சாளர், மிக சிறந்த மனிதர். உலக தொலைக்காட்சி வரலாற்றில் இவர் இல்லாத தொலைக்காட்சியே கிடையாது. மிக சிறந்த மனிதர் டி. முரசு கவிஞர் நௌஷாத் இருக்கிறார். நல்லா கேட்கலாம். ஒரு ஊர்ல இருக்கான் டி. முரசு நௌஷாத் இருக்கிறாருன்னு முன்னாடி ஒரு பையன் வந்துருச்சு. அங்கிள் தப்பு தப்பா பேசுறீங்க, அவர் இடி முரசு கிடையாது, தடி முரசுன்னு சொல்லுங்க அப்படிங்க. உட்கார்ந்தாருன்னா ஒரு 16 இட்லியே ரூபா சாப்பிடுவார். அப்படி அழகா சாப்பிடக்கூடியவர். அந்த அணியில அவருக்கு அணி சேர்க்கப்பட்டதாக பெருமைக்குரிய மதுரை மாறன் வந்திருக்கிறார். அற்புதமாக பேசக்கூடிய இவருடைய பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக நக்கீரர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படுகின்ற ஒரு சிறந்த பத்திரிகையாக நல்ல மனிதர், மிகச் சிறந்த சொற்பொழிவாளர். அவர் திருமணத்திற்கு முன்பதாக மகிழ்ச்சி. அந்த அணியில புது வரவு, எங்க அணியில ஒரு புது வரவு தியாகராஜர் கல்லூரியில இந்த பார்த்துருக்கீங்களா? இங்க டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் கேட்கலாம். பெருமைக்குரிய இயற்பியல் துறை இந்த அம்மாவுக்கு எவ்வளவுதான் இவ்வளவு தைரியம் வச்சிருந்தில்ல. பிசிக்ஸ்ல டாக்டரேட், முனைவர் பட்டம், எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. திரும்ப செல்வி சங்கீதா வந்திருக்கிறார். எம்எஸ்சி முடிச்சுட்டு முனைவர் பட்டம் இயற்பியல் பண்றாங்க. என்ன கைது உற்சாகமா அடுத்த விஞ்ஞானி உருவாக்கிட்டாங்க. நம்ம சந்திரகான அனுப்பிச்சு இவங்க இயக்குனர் அம்பாள் மாரியம்மன் அருள் கொடுத்துட்டா ஐயா. திருமணத்துக்கு முன்புதான் அப்படின்னு பேசப்படுறாங்க. திருமணத்துக்கு முன்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க சந்தோஷமே அப்படின்னு சொல்றதுக்காக பெருமைக்குரிய தியாகராஜர் தீண்டமிழ் கல்லூரியினுடைய பேராசிரியை திருமதி சங்கீதா வைணவத்தில் முனைவர் பட்டம். தியாகராஜர் வேலை கிடைக்கிறது ரொம்ப குதிரை கும்பு. ஒரு 500 பேர் அவங்களோட போட்டி போட்டாங்க. ஒரு போஸ்ட் 500 பேரையும் பின்னால தள்ளிட்டு வெற்றி மங்கையாக பல கொண்டவர் தான் திருமதி சங்கீதா. ரொம்ப அழகா பேசுவாங்க. பெருமாளை பற்றி பேசினா கேட்டுட்டே இருக்கலாம். பொதிகை தொலைக்காட்சியில் என்னோட இந்த ஆண்டு மீனாட்சியம்மனுடைய திருக்கல்யாண வர்ணனையை என்னோட ரொம்ப சிறப்பாக செஞ்சு ரொம்ப அருமையான பேர் வாங்கின திருமதி சங்கீதா. நல்லா கேட்கலாம். அவங்களுக்கு பக்கத்தில் அவங்க யாரும் இல்லையே, அவங்களும் பேராசிரியர், சாதாரணமான ஆள் கிடையாது. இங்கே ஒரு பெரிய சண்டையே நடக்க போகுது. இந்த சண்டையை நம்ம பார்க்க போறோம். பெருமைக்குரிய பேராசிரியர் திருமதி அசீலா அவர்கள் நட்டம் அரசு நிலைமையில் பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றினார். அந்த பக்கம் அன்பு சகோதரி ஒரு 18 வருஷம் கழிச்சு நீங்க திரும்ப பார்க்கல. யாரணி நடராஜன் அவர்கள் சொல்லி மீனாட்சி பள்ளிக்கு ஒரு நிலையான பள்ளிக்கூடத்தை நடத்தி இப்போ அரசு பள்ளிக்கு போயிட்டாங்க. அது வீட்டுக்கார கடையில் கட்டி விட்டு ரொம்ப சிறப்பாக பேசக்கூடிய யாரணி நடராஜன் அவர்கள். இந்த 3 பேரும் திருமணத்திற்கு பின்புதான், திருமணத்திற்கு முன்புதான். சரி, என்ன யார் கூப்பிட்டு வந்தா அதை பார்க்கணும் இல்லையா? என்ன கூப்பிட்டு வந்தவரை யாரும் பார்க்கணும்னா இல்லையா? யாரெல்லாம் கூப்பிட்டு வந்தா? இந்த பகுதிக்கு நான் அடிக்கடி வந்திருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் நிறையா பேர் விட்டுருக்கிறார். என்ன வரவேற்பு என்னை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா, இளங்கோ மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக இருக்கக்கூடிய பெருமைக்குரிய திரு பாஸ்கர், துரை பாஸ்கர் அவர்கள் அந்த வீட்டுக்காரம்மா. இந்த 2 பேர் தான் யார்கிட்ட சொன்னாங்க? ஐயா ரவிட்ட சொன்னாங்க. ரவி பார்த்து நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கள் கோயிலை வந்து பாருங்க, எங்கள் கோயிலை வந்து பாருங்க, எங்கள் கோயிலை வந்து பாருங்க. நான் சொன்னேன் 12ஆம் தேதி உங்கள் கோயிலுக்கு வர்றதாக அம்பாள் உத்தரவு கொடுத்துருக்கா, அன்னைக்கு வரேன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து இதுதான் மகிழ்ச்சி.
ஐயா எல்லாம் பார்த்தா ரொம்ப மனுஷன். ஒவ்வொருத்தரையும் என்னை விசாலம் காமிப்பாரில் வச்சு பார்த்தாங்க. ஐயா 12ஆம் தேதி வந்துருங்க, அவர் நல்ல தலைப்பு கொடுங்க அப்படின்னா. ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம். ரொம்ப அழகாக பேச போகிறாங்க. பேச்சு என்பது ஒரு அற்புதமான கலை. அது எல்லாருக்கும் வந்துடாது. ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் பேசிட்டு இறங்கினார். இன்னும் ஒருத்தர் வேகமாக போனார். கையை கொடுங்க அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னா தற்கொலை பண்ணலாம் இருந்தேன். உங்கள் பேச்சை கட்டிய முன்பை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா. சார் உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு நான் பேசிக்கிட்டேனா அப்படின்னா. யோ அதெல்லாம் இல்லையா, இவ்வளவு மோசமாக பேசுகிற நீயே உசோடு இருக்கும்போது நான் வித்தியாசம் ஆகணும் அப்படின்னா. பேச்சு ஒரு அற்புதமான கலை. எல்லாருக்கும் வந்துடாது. ஆர்த்த சபை 101, 1000ல் 1ஆம் புலவர், வார்த்தை 10000ல் ஒருவர். 10,000ல் ஒருத்தர் தான் மிகச்சிறந்த பேச்சாளராக வர முடியும். அப்ப நாங்களாம் யாரும் இல்லைங்களா? கோடியில ஒருத்தர் தான் அப்படி உட்கார முடியும். நீங்க எல்லாம் கோடிக்கிறாங்க. அதனால உங்களையெல்லாம் மீண்டும் ஒரு முறை வணங்கி, ஏன்னா ஒரு ஊர்ல கண்மொழி பக்கத்துல பேச கூட்டு போனாங்க. நவஷாக்கு தான் கூட்டு போனாரு. அன்னைக்கு வாங்க நல்ல உடனே போவோம் அப்படின்னாரு. பேச போகும்போது கரண்டு போயிடுச்சு. நல்ல சத்தம்யா, இருட்டு. ஒருத்தர் கூட்டு போனாரு. ஐயா மாதிரி ரவி மாதிரி ஒருத்தர் கூட்டு போனாரு. நான் மெதுவாக கேட்டேன், ஐயா ஒரே இருட்டா இருக்குது, இங்க ஏதாவது பூச்சி பட்ட வருமா அப்படின்னு. பேசாம வாங்க, நல்ல பாம்பு இருக்கிற இடத்துல ஒரு இடம் வராது அப்படின்னு பயந்து வருது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி மேடம் போடுவாங்க. கம்பத்துக்கு பக்கத்துல கோம்பைன்னு ஒரு ஊர். அங்க இப்படிதான் பேச போனோம். பேச போனோம். ஐயா ஆமா அப்படின்னு சாக்கு வந்துருவோம். நான் சாக்கு வந்து மேடம் விட்டாங்க. ரொம்ப அருமையான மேடம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லையே, ஒரு 6 மணி நேரத்தில் மேடம் விட்டாங்களே. சரி பரவாயில்ல, வேற முதல்ல பேச விட்டேன். இவர் மைக்கை பிடிச்சிட்டு நடுவர் அவர்களே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. அடுத்த நிமிஷம் ஒரு மாதிரி போயிட்டே இருந்தார். நான் பயந்து போயிட்டேன். ஐயா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, 2 கை வண்டியை முன்னாடி கட்டி வச்சிருக்கிறோம். கையில் வந்துருச்சு. ஒரு கை வண்டி அங்கே போயிட்டு இருக்கு, இன்னொரு கை வண்டி இங்கே போயிட்டு இருக்குன்னா. ஐயா நடுவர் நான் என்ன உட்காந்துருக்கேங்க, நீங்க ரோடு போடுற தார் திண்ணில உட்காந்துருக்கீங்க, பேசாம உட்காந்துருக்க. இங்க அப்படி இல்லை. ஐயா அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா மேலே போட்டால் திரும்பி அடைக்கிற மாதிரி இருக்கும், எதுக்கு வெட்டி செலவு பண்ணுறீங்க, மேலையெல்லாம் போடாதீங்க. தாயா பிள்ளையா நாங்கள் பழகிருக்கிறோம். நான் அவங்க பிள்ளை, நான் உட்காந்து பேச போகிறேன், அவங்க கேட்க போகிறாங்க. இது எங்கள் பிள்ளை எனக்கு ஒரு பெரிய உயரமா கம்பீரமாக மேலே போடணும் ஒன்று வேணாம், அவங்களோட சேர்ந்து நாங்கள் உட்காந்து பேசணும் அப்படின்னு. ஐயா இதுதாயா எங்களுக்கு வேணும்னா, அந்த மாதிரி உங்களோட நான் சரிக்கு சமமாக உட்காந்து பேசுகிற அந்த வாய்ப்பு. இன்னொன்று அம்பாளுக்கு பக்கத்தில் மேலே தூக்கி போடக்கூடாது. அம்பாள் தான் உயரமாக இருக்கணும். நம்ம தான் அம்பாளுக்கு கீழே தான் இருக்கணும், அம்பாள் தான் மேலே இருக்கணும். இன்னைக்கு அம்பாள் தான் மேலே இருக்கிறா. நம்ம அம்பாளுடைய திருவடிகள் உட்காரணும். அதான் முக்கியம். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடி ஒதுக்குற மாதிரி அண்ணன் தம்பி கூட ஒதுக்க மாட்டான். அப்படின்னா என்ன பொருள்? 2 போடு போட்டால் சரியாயிடும். அப்படி அல்ல. இறைவனுடைய திரு அடி உதவுவது போல உடன் பிறந்த அண்ணன் தம்பி கூட நமக்கு உதவ மாட்டான். இறைவனுடைய திருவடி தான் எல்லாருக்கும் சிறப்பு. மறந்துடக்கூடாது. நம்ம எதுக்கு சாமி கும்பிட்றோம், எதுக்கு முளைப்பாரி வைக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. முளைப்பாரி கும்மி கொட்டதான் இப்பெல்லாம் ராத்திரி அங்கேருந்து பார்த்தேன். அடே அப்பா எவ்வளோ அழகாக கும்மி கொடுத்தீங்க. பல ஊரில் கும்மி கொட்டுறதுக்கு ஆளே வர மாட்டாங்க. முளைப்பாரி மாத்திரம் இருக்கும், கேசாட்டை போட்டு விட்டுருவாங்க. ஒருத்தருமே கும்மி கட்ட வர மாட்டாங்க, பூசாரி கும்மி ஓடிக்கிட்டு இருப்பார். ஆனால் இங்கே நீங்கள்லாம் கும்மி கொட்டுற அழகை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. கும்மி கொட்டும் போது என்ன சொல்லி கொட்டுறது தெரியுமா? தன்னை நினை தானே நினை, தன்னை நினை தானே நினை. நம்மளை நினைக்கணும், எதிரில் இருக்கவங்களை நினைக்கணும். அப்போதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்கிற உயர்ந்த தத்துவத்தை சொல்லுவது கும்மி கட்டுறவங்க. நல்லா கும்மி அடித்த பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவம் தான் நடக்கும். கும்மி அடிக்காத பிள்ளைகளுக்கு தான் சிசேரியன் போடுவோம். இதனாலதான் நம்ம ஊர்ல சுகப்பிரசவத்துக்காகத்தான் இது மாதிரி அம்மன் கோயிலை கட்டி பிள்ளைகளை கும்மி அடிக்க விட்டாங்க. இப்போ என் பிள்ளைகள் 2 பேரையுமே கும்மி அடிக்க விட்டேன். 2 பேருக்குமே சுகப்பிரசவம் தான் நடந்துச்சு. இதுதான் கலியுகத்தில் நடந்தது. நல்லா கும்மி அடிக்கிறது. 5 பேர் சேர்ந்து தனியாக கும்மி அடிக்க கூடாது. அம்பாளுனால வந்து முளைப்பாரி வச்சு கும்மி அடிக்க அடிக்க நம்ம பகுதி நல்லா இருக்கும், நம்ம ஊர் நல்லா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். கர்ப்பப்பை கோளாறே வராதுன்றான். எவ்வளோ பெரிய வழிபாடு நம்முடைய வழிபாடு. இன்னைக்கு மறந்துட்டோம். நம்ம இது போன்ற இடங்களில்
வழிபாட்டினுடைய உன்னதத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு சிறப்பு பொருந்திய இந்த அருமையான விழாவிலே உண்மையான மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்பா பின்பா, திருமணத்திற்கு முன்புதான் என்று சொல்ல இதோ வருகிறார் தடிமுறை சந்தோஷாக்கலாம். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்வு வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய தெருகை சென்று பொற்பதம் பணிந்து பாரின் பொய்யில்லை காண்பீர் உண்மை என்று விநாயக பெருமகளை வணங்கி இஸ்லாமிய சகோதரர் விநாயகர் இன்னைக்கு எத்தனையோ மேடைகள் நாங்கள் இருக்கிறோம், எத்தனையோ ஊர்களில் போய் பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அன்னையின் மடியிலே உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களை போட்டவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. மேடை போட்டு கொடுத்துருப்பான், அப்படியா பெருமையா சொல்லுவான். ஆனா இன்னைக்கு தாயோட மடியில உட்கார்ந்து பேசக்கூடிய பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா இதை விட ஒரு புண்ணியம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அன்னை மாரியம்மன் எனக்கு எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய தங்கங்களே, வைரங்களே, வைடூரியங்களே, கோவேதனங்களே, காண கிடைக்காத தங்கங்களே, இந்த பகுதியின் சிங்கங்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணக்கம். எப்பயுமே சிரிச்சு வேண்டிக்கணும். சிரித்தவன் சாவை செல்வான் மாற்றல்கிறானே, எப்பயுமே சிரிக்கணும். அதுக்காக மொட்டை மாடியில் 12 மணிக்கு போய் அப்படின்னா நேர தலைவர்கிட்ட ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு கீழ்பக்காசத்தையும் கூட்டு போயிடுவாங்க. அப்படி சிரிக்கப்படாது. நல்லா ஆரோக்கியமா சிரிக்கணும், நல்லா கை தட்டணும். இப்படித்தான் போய் சொன்னேன் காரைக்குடியில், நல்லா கை தட்டுங்க, நல்லா சத்தம் வரணும், அப்பதான் எனக்கு பேச வரும்னு. பட்டார்னு கை தட்ட அவங்க பார்க்கணும். முன்னாடி இருக்கிற மாமியா முதுகெல்லாம் அடி அடி அடின்னு அடிச்சு முன்னாடி என்னைய கூட்டு போயிட்டாங்க. ஏய் நீதானே கிளப்பி விட்டது, கலவரத்துக்கு காரணம் நீதானியா, வாயா கூட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நல்லா ரசிக்கணும், நல்லா சிந்திக்கணும், தான் ரொம்ப முக்கியம். நான் இவர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசலாம்னு. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க சார், பட்டிமன்றம் 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு நாங்கள் போயிடுவோங்க. கையோடு எப்படி ஆதாரங்களை கூட்டு வந்துருக்கோம் பாருங்க. இப்படித்தான் இருக்கு. நான் எங்கே போனாலும் மைக்கை தான் முதல்ல பார்ப்பேன். இந்த மைக்கு கணின்னு இருக்கு. மைக்கும் ஒய்ஃபும் ஒன்று. மைக்கு சரியா இல்லைன்னா பேசுறது வராது, ஒய்ஃபு சரியா இல்லைன்னா வாழ்க்கையை ஜோடி முடிஞ்சிச்சு. 2வது இடத்துல தான் நல்லா இருக்கு. இந்த அக்காக்கெல்லாம் உனக்கு இப்படித்தாண்டா வேணும், நீ ஊட்டி உருளைக்கிழங்குமா இருக்க, உனக்கு இப்படித்தானே இந்த மாதிரி தங்கச்சியெல்லாம் சிரிக்குது. ஏன்னா நம்ம சைஸை சொல்லணும்ல. என்ன சரி இப்படித்தான் மைக் செட்டுக்காரர் போன வாரம் முஸ்லம்பட்டியில் போய் பேசுறேன். முஸ்லம்பட்டியில் பேசும்போது மைக் செட்டுக்காரரை பார்த்தானே கொஞ்சம் ஏற்றுக்கணே, முதல்ல ஏற்றுட்டு தாண்டா அண்ணே, நான் அதை சொல்லலனே, சுதியை ஏற்றினேன். அந்த ஏத்தனை ஏற மாட்டேங்குது அண்ணே, மானிட்டரை ஏத்தனேன்னு மானிட்டரை பார்த்து காட்டினேன். மானிட்டர் கிடைக்கலன்னா நெப்போலியன் ஏத்தனைங்கிறான். அந்த அவன் குறிக்கோளோட இருக்கு, அவனை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. இப்படி எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த 2 பேர் வந்துருக்காங்க பாருங்க, 3 பேர் ஏற்பாட்டு நிற்கிறதுக்காக வந்துருக்காங்க. ஆமா, இந்த பகுதியில் கூட நல்லா ஏற்பாட்டு நிற்பாங்க. ஆண்டு அப்பா எப்படி ஆளுநர் அட்டே சங்கீதா வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அண்ணே வாங்கலே 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 சரி வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா சங்கீதா பாட ஆரம்பிச்சுன்னா கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்படி ஒரு பாடகி. சரின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனா ஒரு 25 கிழவிய மொட்டை மாடிக்கு மேல ஏத்துக்கிட்டு இருந்துச்சு. சரி நம்மளுக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா இந்த கிழவிகளை கூட பாட்டு சொல்லி கொடுக்குதான். ஏறுகரை மேலே 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 கிழவெல்லாம் வாயை திறந்துருச்சா. 25 கிழவியை போட்டு தள்ளிட்டு உட்காந்து என் தங்கச்சி. ஆமா, எப்படி ஆகுதுன்னா இன்னொன்று மங்கனி உட்காந்துருக்கு. இது கிங்கினா அது மங்கனி. அக்கா பாவம் நல்லா வந்து. ஆமா ஏரியாக்காரங்க. ஆமா, ஏரியா அப்புறம் போகும்போது ஆளை வச்சு அடிப்பாங்க. ரெண்டா குண்டா இங்கவா என்னடா சொல்லல அப்படின்னு. இந்த அக்கா இருக்காங்க என் தங்கச்சி அசிடா. அப்படியே அப்பா எது பேசினாலும் பஞ்சு டைலாக் தான். ஆமா, பஞ்சு டைலாக் தான் பேசுவாங்கன்னு பார்த்தா புருஷன் வீட்டை வயிறு வலி காதில் பஞ்சோடு தெரிஞ்சாங்க. என்ன செய்யுது, வாழ்க்கையில இப்படி ஆகி போச்சு. எதுவுமே ஒன்றும் சமைக்க முடியல. டிவியில் ஊரில் மண்ணும் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ண பொண்ணும் நெருங்குன்னு இருக்குமா.
போய் முக்கி பாருங்க பண்ண டீலே அதை வரப்பாயிருக்காரு. அந்த மாதிரி நிலைமையில தான் நான் இருக்கேன். இதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரமாதமா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். அடே அப்பா எப்படி இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அப்படி சந்தோஷம். அடே அப்பா பாட்டு காதல் சந்தோஷம். எந்த கவிஞனும் அப்படி பாட்டு எப்படி கொடுப்பீங்க, எந்த கவிஞனும் உன்னை செலவழிப்பான், எந்த புலவனும் உன்னை பாட்டில் வைப்பான். அப்படி ஒரு சந்தோஷம் காதல் வந்துச்சு, சந்தோஷமா இருந்தான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது விஷயம் பூரா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியல. இப்பெல்லாம் உண்மையை சொல்லுங்க அவங்ககிட்ட. முந்தியெல்லாம் வந்து உயரம் தாண்டுவேன், நீளம் தாண்டுவேன். இப்பெல்லாம் என் பொண்டாட்டி கிழிச்ச தோண்ட தாண்டது இல்லை. ரொம்ப சந்தோஷம். அப்படி தாண்டா இருக்கணும் உனக்கு. ஆமா இப்படி ஆகி போச்சு நிலைமை. என்னங்க காலங்காத்தால காப்பியை குடிச்சுட்டு இருந்தாங்க. வீட்டுக்காரமா காலையில காப்பியை கொடுத்தா அது பெரிய புண்ணியம் தான். அது கொடுத்தது பார்த்துட்டு நாங்கள் தான் காப்பியை போட்டு ஆசாப்பி அப்படின்னு கூட்டி கொடுத்தா தான் அங்கே வச்சு தொலைஞ்சிட்டு போங்க. அம்மா தூக்கத்தில் இருக்காங்க. நாங்கள் தான் கொண்டு போய் காப்பியை கொடுப்போம். என்னைக்கா ஒரு நாள் காப்பியை கொடுத்தா நான் வீட்டில் வச்சிருந்த நாய் முறைச்சு இனிமே பார்த்து நான் மட்டும் சாப்பிடணும். படாத தட்டில் ஊற்ற போறேன். பொண்டாட்டி பின்னாடி இருந்து சத்தம், காப்பியை போட்டுறாதீங்க நாய்க்கு ஆகாதுன்னா. என்னடி விஷயம் அது? நேற்று பாலில் போட்டது. அப்போ எந்த நாய்க்கு ஆக மாட்டீங்க? எப்படி இருக்காங்க நீங்க? எப்படி போடுறா பாருங்க. இன்னைக்கு காப்பி போட்டது விஷயம் இருக்கு. ஆமா எல்லாத்தையும் விஷயம் இருக்கு. எங்க அம்மாலாம் இட்லி பொத்தி வச்ச மாதிரி பொத்தி பொத்தி வச்சோம்ல. ஆமா என் பொண்டாட்டி இப்போ தோசை பறக்கிற மாதிரியே விரட்டி விரட்டி உங்களோட தாய் புள்ளியெல்லாம் இருக்கிறதுனால உண்மையை சொல்றேன். வேற வழி இல்லை. ஆமா எங்க அம்மா 3 தோசை கொடுத்தா. ஒன்று எண்ணெய் தோசை, இன்னொன்று பொடி தோசை, இன்னொன்று முட்டை தோசை. எங்க அம்மா கொடுத்தா நல்லா சாப்பிட்டேன். இப்போ என் பொண்டாட்டி கொடுக்குறா. ஒன்று காஞ்ச தோசை, இன்னொன்று தீஞ்ச தோசை, இன்னொன்று எச்சி தோசை, பிள்ளைங்க சாப்பிட்ற தோசை. எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? ஆமாங்க எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிலைமைகளுடைய நிலைமை அப்படி இருக்கு. நிச்சயதார்த்தம் நடந்துச்சுங்க. உண்மையை சொல்லவா? ஆமா நிச்சயதார்த்தம் நடக்கும் போது இந்த பாண்டி கோயிலுக்கு கூட்டு போவாங்க தெரியுமா? கடாவை நல்லா குளிப்பாட்டி பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சு மாலைகள் எல்லாம் போட்டு கூட்டு போனாங்க. நானும் அப்படியே சந்தோஷத்துல என்ன பொண்ணை பார்க்க போறோம்ல அப்படியே அப்ப அந்த சந்தோஷத்துல போனேன். போன உடனே போட்டாங்க பார்க்கணும் சடக்குன்னு ஒரு வெட்டு. ஆடை வெட்ட மாதிரி எம்மளையும் போட்டு தள்ளிட்டாங்க. சரி வேற வழி இல்லை. என் சம்சாரம்லாம் பௌர்ணமி நிலவு மாதிரி இருந்தான். அவ்வளவு கருப்பு. ஆமா அவ்வளவு கருப்புக்கா ஞான சிகப்பு. அப்படி அவ்வளவு கருப்பு இருந்தாலும் அந்த நேரத்தில் என்னை பார்க்கும்போது அப்படியே அப்பா எனக்கு நம்ம பௌர்ணமி நிலவு மாதிரி. என்ன செய்யறது? கல்யாணம் முதல்ல முடிக்க போறோம். அவ்வளவு சந்தோஷம். என் பொண்டாட்டி ஜன்னல் வழியே பார்வையை வீசினாள். ஜன்னல் வழியே பார்வையை வீசினால் அல்லும் பகலும் நினைவுகள் வீசினால். அதுக்கப்புறம் இப்ப நேரில் நின்று பாத்திரத்தை வீசிக்கிட்டு விஷயம் அவ்வளவுதான். பரிணாம வளர்ச்சி. அப்படி இன்னைக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சுங்க. அப்படியே அப்ப கல்யாணத்துக்கு வரும்போது எப்படி சொல்லுவாங்க? எல்லா விஷயத்தையும் கரெக்டாக தான் சொன்னாங்க. நம்ம இந்த மூளைக்கு ஏற ஆமா அந்த கொட்டுக்காரங்க ஓடிப்போ 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 ஆமா அதே அந்த ஊதுரை ஊத்துற ஓடிப்போ 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 பூன்னா அதையும் நம்ம கேட்கல. சில்லா கண்டு ஆமாடா 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 அடிச்சான். அதுவும் நம்ம கேட்கல. அதை விட பெரிய விஷயத்த ஃபேன் மாட்டிருப்பாங்க. கிரு 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 கிருக்காக்கு காக்கு 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 அதுவும் சொல்லிச்சு. அப்பையும் எனக்கு எல்லாருக்கும் மண்டையில வேற. கல்யாணத்தை முடிச்சாரு. கடைசியில் எங்கள் அண்ணன் மாதிரி தங்கமான அண்ணன் போட்டோ எடுத்த மாதிரி கேட்காரு. இந்த பகுதியை சார்ந்தவர். அவர் போட்டோ எடுக்கும்போது சொன்னார் கொஞ்சம் க்ளோஸ் கொஞ்சம் க்ளோஸ்னாரு. அதோட வார்த்தை க்ளோஸ் ஆனாங்க. இன்னைக்கு வரைக்கும் கடைசி சிரித்தான். அன்னைக்கு சிரிச்சவன் தான் முதலில் வார்த்தை சொல்லுவார். பொண்ணு மாப்பிள்ள கடைசி அதோட முடிஞ்சு அவ்வளவுதான். தோல்வி முடிஞ்சு. சரி அது முடிஞ்சு எங்க மாமனார் கையை பிடிச்சி கொடுத்தாரு. என் சம்சாரம் அந்த பௌர்ணமி விளக்க என் கையில பிடிச்சி கொடுக்கும் போது விக்கி விக்கி மனுஷன் அழுதான். ஆமா சாயந்தரே மாமா அழுகாதீங்க மாமா, உங்க பொண்ணு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காது மாமா, அதுக்கு நான் கேரண்டி மாமான்னு.
அட மூதேவி அதுக்காக அழுகடா. 21 வருஷமா என்னைய படாத படுத்திருக்கா. இனிமே உன்னை என்ன பாடுபடுத்துவாளோ அதை நினைச்சா அழுதுண்டாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு இருக்கு 2000 ரூபாய் தியாகிகள் பென்ஷன் வழங்குறாருக்கா. ஆமா இன்னும் என்ன செய்யுது? எங்க மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்படி எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. பேசினா சண்டை தான். என்னன்னா காலங்காத்தால எதிர்த்து இந்த முதலையோட ஒன்று இருக்குல்லக்கா, அந்த முதலையோட வந்தவன் அப்பா நெஞ்ச தலையோட வந்தா. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எவ்வளவு பணிவா இருக்கால ஒரு வார்த்தை பேசுறேன். நான் உடனே பைத்தியக்காரன் பேர் உன் பேரன் ஏன்னா பேரதான் பத்திரிகையில எழுதி மூதேவி இருக்கல கேட்கா கேள்வி. அப்பயே உஷாராயிட்டேன். உன் பேர் எல்லாம் பேசணுமா அதுக்காக பேசுறேன். உடனே ஒரு பாட்டை எடுத்து விட்டேன். சரி பாட்டுக்கு தான் சொல்லுவாரு. உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும், பெண்களுக்கே ஆசை வந்தால் என் நிலைமை என்ன சொல்வேன். நின்றால் கோவில் சிலை அழகு, நிமிர்ந்தால் 1000 கலை அழகு, நடந்தால் அன்னத்தின் நடையழகு, நாடகமாடும் இடையழகு, அழகினிது புதுவிதமே இறைவனுக்கே அதிசயமே. அழகு கலைகளின் சுரங்கம், பருவ கிளிகளின் அரங்கம், காதலே ஓடிவா காதலே தேடிவா. அப்படி ஒரு சந்தோஷம் எம்ஜிஆர் வந்த உடனே கை தட்டி குவிப்போம். அப்படி ஒரு சந்தோஷம் இப்ப இல்லையே. அதானே கேட்கிறேன். என்னுடைய நட்பு எனக்காக உயிரை கொடுத்த நட்பு இன்னைக்கு கட்டாயிருச்சு. நீங்க முதல்ல 3 முடிச்சுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாக்கா? அது தெரியுமா? 3 முடிச்சுக்கு அர்த்தமே வேற. முதல் முடிச்சு போடும்போது இன்னையிலிருந்து உன் பின்னாடி சுத்தி ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க இந்த பக்கமே. ஆமா. 2வது முடிச்சுக்கு அர்த்தம் தெரியுமா? உங்க அப்பா, உங்க ஆத்தா, உங்க தங்கச்சி, உங்க அக்கா இந்த திசைக்கே வரக்கூடாது. 3வது முடிச்சுதான் ரொம்ப அருமையான முடிச்சு. நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதுக்குலாம் நீங்க ஆமா ஆமா ஆமான்னு சொல்லணும். இப்படி முடிச்ச போட்டு நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல இவர் வந்து சொல்றாரு பின்னாடி தான் சோதம் முன்னாடி போச்சு. அந்த வாழ்க்கையே போச்சு. நட்பு போச்சுங்க. முதல்ல எனக்கா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எந்த எதிர்பார்ப்பு சொந்தக்காரெல்லாம் எதிர்பார்ப்பான். நல்லா மரியாதையா கூப்பிட்டாங்களா, பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாங்களா, உள்ள வரும்போது வாங்க மாமான்னு சொன்னாங்களான்னு கேட்டான். எந்த மாமா வரவேற்புன்னு சொல்ல என் நண்பன் வரிசையில நின்றான். எல்லாருக்கும் சோறு போட்டான். எல்லா எச்சித்தலையும் இங்க கடைசி வரைக்கும் எடுத்தான். கடைசியில மிச்ச மீதியை சாப்பிட்டான். அந்த நன்மை இன்னைக்கு வேண்டாம்னு சொல்றாங்களே, அதுதாங்க நினைச்சு வேதனைப்படுறேன். அந்த நட்பு இனிமே கிடைக்குமா? நட்பு போச்சு. சந்தேகம். அப்ப நாங்கெல்லாம் வேலைக்கு போறோங்க. உண்மையை சொல்றீங்க. தாய்மார்கள் மாதிரி இருக்கீங்க. என் கூட பிறந்தவங்க. நான் வேலைக்கு போறேன். பஸ்ல போனேன். ஒரு தடவை என்ன பண்ணேன், முடி சிக்கிடுச்சு. இவ்வளவு உயரத்துக்கு முடி. எனக்கு தெரியல. எவ்வளவு மூலையும் மண்டைக்கு ஒன்றும் உரைக்கல. நானும் நேராக போய் சட்டையை கழட்டி வச்சேன். என் சம்சாரம் சட்டையில கலவாம்பா வந்த உடனே காசு எவ்வளோ வந்திருக்காரு, என்னென்ன செஞ்சிருக்காரு பூரா டெஸ்டிங் நடக்கும். அப்படி நடத்தினவன் என்ன பண்ணா படாரு இந்த முடியை பார்த்துட்டேன். இவ்வளவு நீள முடிக்காத நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது பாவி. நான் எங்கடி வச்சேன் அசால்ட்டா கொஞ்ச நேரத்தில் போட்டு கொடுத்தாங்க. ஆமா. அடுத்த நாள் நான் உஷாராயிட்டேன். சரி நீங்க முடி பஞ்சாயத்து இருக்கிறான்னு சொல்லிட்டு முடி இல்லாம பார்த்து செக்கப்பெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு முன்னாடி சட்டையை தள்ளி நல்லா உதறிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனவன் என்ன சொல்றான், இன்னைக்கு எந்த ஒட்டை பாப்பா கிட்ட போய் நீ ஒட்டைக்கிட்ட போயிருக்கு. ஆனா மொத்தம் நம்மளோட பிரேம் பண்றதுதான் வாழ்க்கையா போச்சு. எப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் இல்லையே. முந்தி இருந்த சந்தோஷம் இல்லையே. எங்க அம்மா அப்பாவும் அப்பாவும் ஊட்டி வளர்த்தாங்க. அதே அப்பா அந்த கவனிப்பை ஏன் கேட்குங்க. குடும்பம்னா என்ன? கொடுத்தால் இன்பம், கொடுக்காட்டி துன்பங்க. எனக்கெல்லாம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா மரியாதை பிச்சுக்கிட்டு வரும். மாமா மாமா அப்படின்பா, அத்தான்பா. எதுக்கு? அத்துக்கிட்டு வர்றதுக்கு தான். வேற ஒன்றும் இல்லக்கா. அத்துக்கிட்டு வருது. 1ஆம் தேதி ஆச்சுன்னா எங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சி. உள்ள வரும்போதே நான் பாடிக்கிட்டே வருவேன். வெட்டி வேறு வாசம் அப்படின்னு. என் சம்சாரம் உடனே வெட்டதா புல்ல நேசம்பா. அட்டே அப்பா 1ஆம் தேதி ஆச்சுன்னா இவ்வளவு சந்தோஷமான 21ஆம் தேதி இப்படித்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு பாடிக்கிட்டே உள்ள போனேன். வெட்டி வேறு வாசம்னு என் சம்சாரம் உள்ளது விளக்கம் மாதிரி பேசணும்.
அதுக்கப்புறம் அந்த புண்ணிய பேச முடியும். எப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கை. 1ஆம் தேதி காசு கொடுத்தா சந்தோஷம், இல்லைன்னா இல்லை. இன்னைக்கு இந்த நிலைமையா சந்தையில ஒரு பக்கம் குடியை கொண்டு போயிருக்கு. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவெல்லாம் சந்தோஷமா இருந்தது இல்லை. சரி, குழந்தைகளை ஒழுங்கா வளர்க்குறோமா இல்லை. நீங்க எல்லாம் சீரியலை பத்தி சொல்லியே ஆகணும்னா அப்படியே அப்பா என் சாப்பிட நீங்களாம் ரொம்ப நல்ல சீரியலையே பார்க்க மாட்டேங்கிறேன். சொல்லிட்டுப்பா எனக்கு என்ன உதவி சொல்லிட்டு அப்படியா கூட்ட கலைக்கணுமா? ஒண்ணும் இல்லக்கா, நல்ல விஷயம். என் சம்சாரத்தை காரியம் ஆகணும்னா எப்படிலாம் கூப்பிடுவாங்க. நீங்க மாமாம்பா, அத்தாம்பா, ஏனுங்கம்மா. ஏன்னா நான் திருநெல்வேலிக்கெல்லாம் போயிட்டு வருவேன், எல்லா ஊருக்கும் போயிடுவேன். திருநெல்வேலிக்கு போகும்போது சொல்லுவா, சரி ஈஸா சொல்லுவா, எனக்கு அந்த இருட்டு கடை அல்வா வாங்கிட்டு வரேன். நீங்க ராசாதி உனக்கு இல்லாத அந்த அல்வா கண்டுபிடிச்சோன்னு நான் தேடிட்டு இருக்கேன். எப்படி நைட்ல எவனுக்குமே சத்தம் இல்லாம முழுங்குறாங்கன்னு தெரியல இந்த ஜோடி. காப்பு காப்பு காப்புன்னு இருக்காது. அதாவது மாமனார் மாமியாருக்கு தெரியாம முழுங்குற ஒரே சமாச்சாரம். முறுக்குனா கடக்க முடக்குன்னு சத்தம் வரும். அல்வா கப கபக்குன்னு செஞ்சுவாங்க. போனா அங்கே போனா அல்வா, சாத்திற்கு போனா காராச்சம். இப்படித்தான் ஒரு நாள் மணப்பாறைக்கு போனேன். மாமா மணப்பாறை முறுக்குவாங்க, அவன் வந்துடாது மாமான்னா. என் முன்னாடி சீரியல் பார்க்கறதே ஒரு வித்தியாசமா பார்ப்பான். டிவிக்கு முன்னாடி வரும் இப்படியே பாப்பா. டிவிக்கு அவளுக்கு டைரக்ட் கனெக்ஷன், லைட்டை வேற ஆஃப் பண்ணிடுவான். சரின்னு சொல்லிட்டு சம்சாரம் சொல்லான்னு சொல்லிட்டு மணப்பாறை போயிட்டு வரேன். ஒரு 10:45 இருக்கும். வீட்டுக்குள்ள இந்த மாதிரி நம்ம தெருவுதான். தெருவுல நுழைய ஒரே ஒப்பாரி சத்தம், அழுகுறாங்க. நினைச்சேன் நம்ம வீட்டுல எல்லாம் விழுந்து வச்சு போகிறது இன்னைக்கு இன்னங்கடா அப்படின்னு நினைச்சுட்டு பக்கத்து விட்டே அழுகுறாங்க. அப்போ உஷாராயிட்டேன், ஏதோ ஒரு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு, அழுதுட்டு இருக்காங்க. உள்ள வந்தேன். உள்ள வந்து என் ராசாத்து நீ கேட்ட முறுக்கு வாங்கிட்டு வந்துருக்குது அங்கே வச்சு தொலைஞ்சிட்டு உள்ள போங்க. எனக்கு கிராஸ் பண்றேன். அது கூட அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. சரின்னு போயிட்டு பின்னாடி கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு காலை தாங்க வீட்டுக்குள்ள வச்சேன். நீங்க நாசமா போவோம், நீங்க வேதியில போவோம், நீங்க கொள்ளையில போவோம், நீங்க நல்ல சாவே சாக மாட்டோம், உங்க குடும்பமும் நல்ல சாவை சாக மாட்டாங்க. என்னடி விஷயம், என்ன விஷயம் சொல்லு. நான் என்னையா சொன்னேன், முறுக்கு வாங்கிட்டு சொன்னேன். முறுக்கு கசக்கதியான உடனே லைட்டை போட்டு பார்த்தேன், முறுக்கு பாக்கெட் அப்படியே இருக்கு. கொசு வச்சு சொல்ல திட்டாங்க. திண்டது வஞ்சம் வைவாங்கினது நான் நடுவில் என்ன பாடுபடுத்துவாங்க. ஆமா, படாத பாடுபட வேண்டியது இருக்கு. ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, அந்த 500 1000 ரூபாய் மாத்திட்டு வர சொன்னாங்க. மோடி கவர்மெண்ட்ல திடீர்னு வந்தாரு, 500 1000 செல்லாது. ஆமா, அதுவும் ராத்திரிக்கு சொன்னாங்க. பெல் அடிச்சாங்க, சொல்லிட்டாங்க ஜோடி முடிஞ்சு உங்களுக்கு விடாது. சரி, நல்ல கோவில் நமக்கு தெரியாது. 2 மாசத்துல 2000 செல்லாதுன்னு சொல்ல போறாங்க. அப்படியா இருந்தாலும் நல்ல வாய கழுவுங்க. 2000 தான் நான் வச்சிருக்கேன். என்ன இப்படி திடீர்னு மோடி செல்லாதுக்காரா? நான் வெளியே பட்டிமன்றத்தில் பெங்களூர்ல இருந்து பேசிக்கிட்டு வீட்டுக்காரம்மாக்கு ஃபோன் பண்ணி, அடியே நான் படிப்பேன் பாரு புத்தகம், அதுக்குள்ள 10,000 ரூபாய் வச்சிருக்கேன், உனக்கு தெரியாம வச்சிருக்கேன், தயவு செய்து போய் மாத்திடுவாங்க. ஐயா எனக்கு தெரியாம இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னா, அடி வேற ஒன்றும் இல்லை, அவசர செலவுக்காக வச்சிருக்கேன்னு, தயவு செய்து உன் காலில் ஊரடி போய் மாத்திடுவாடி. நேராக போயிருக்கான் மேனேஜர். மேனேஜர் 10,000 ரூபாய் மாற்றி கொடுக்கணும். ரைட், மாற்றி கொண்டு பேப்பர் எடுத்து கொடுத்து சீரியல் எழுதுங்கன்னாரு. 1 சரவணன் மீனாட்சி, 2 மாயா, நீயா நானா. மேனேஜர் கையெடுத்து கொண்டு எங்கள் குடும்பமே விளக்காது போயிட்டு வந்தேன். இப்படி ஆயிப்போச்சு எங்க நிலைமை. என்ன செய்யறது, கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் இருந்துச்சுங்க, இப்ப பூரா சந்தோஷம் போயிருச்சு. நல்ல இல்லமா அருமையான விஷயம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாருமே நம்ம கூட்டு குடும்பமா வாழ்க்கணும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெரியப்பா சித்தப்பா எல்லாம் நம்ம எல்லாம் வாழ்ந்துருக்கோம். இன்னைக்கு நீ நானும் இருந்தா மட்டும் கூட்டு குடும்பம், நீ நானும் இருந்தா மட்டும் தான் கொடுக்குறோமா? எப்படிப்பட்ட எங்க அப்பா பெரியப்பா சித்தப்பா நம்ம வீட்டுல எவனா ஒருத்தர் காலை வைக்கிட்டு பார்ப்போம், தகராறு பண்ணிட்டோம். யார் வீட்டோட வந்து தகராறு பண்றோமா? அப்படி இருக்கும், அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை வந்தா அந்த புண்ணியவதி காலை எடுத்து வச்சா சோழி முடிஞ்சு. அண்ணன் ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கம், சித்தப்பா ஒரு பக்கம், பெரியப்பா. நான் இங்க இருக்கிறவங்க சொல்றேன், என் தங்கச்சியும் சேர்த்து சொல்றேன், என் அக்காவையும் சேர்த்து சொல்றேன். எப்படிப்பட்ட கூட்டு குடும்பம் செதஞ்சு போச்சே, இப்ப இல்லையே. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறா
பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அன்பான இணைந்திருந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. இன்னைக்கு இருக்கா வருத்தமா இருக்கு. எப்படி இருந்தது வாழ்க்கை? உதவி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி குடும்பம் நடத்த முடியுதாங்க? ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுறேன். தீபாவளிக்கு போனஸ் எனக்கு 10,000 ரூபாய். என் சம்சாரத்தில் சொல்லி அம்மா 10,000 ரூபாய் அதுக்குள்ள நம்ம எடுத்துக்கணும்னு நீங்க சொல்லி நான் மீறவா போறேன். அப்பயே நான் நினைச்சேன் எனக்கு எதை வில்லங்க வரப்போகுது. நேரம் ராஜ்மஹாலுக்கு விடுகட்டான்னா நேரா போனேன். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால். அவங்க உள்ள வந்தவங்க வாங்கக்கா வாங்கக்கா எப்படா பொட்டாட்டியை பார்த்தவொன்னு ஒரு பச்சை சேலையை விரிச்சாங்க. ஏக்கா இதுதாங்க உங்களுக்கு மேட்சா இருக்குது. நான் பக்கத்தில் நிற்கிறேன், நான் மேட்சா நிற்கிறேன். சிம்பாலிக்கா சொல்றாங்க இதுதாங்க உங்களுக்கு மேட்சா இருக்குன்னா எவ்வளவு 4,500. சரி ரைட்டு என்ன வேணுமா வாங்கிக்கலாம். அடுத்தது என்ன சொல்றேன் சார், மாற்றி கட்டுறதுக்கு ஒரு அருமையான புடவை வந்துருக்கா இந்தாங்க இருந்துச்சா ரோஸ் கலர் புடவை. அது ஒரு 3,000 ரூபாய். சோழி முடிச்சா 7,500. எனக்கு 2 பிள்ளைங்க 2 பிள்ளைகளுக்கு 2,500 ரூபாய்க்கு வாங்கிட்டான். வாங்கி முடிச்சுட்டு கேட்குறா நீங்க என்ன எடுக்க போறீங்கன்னா நான் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாள் பிடிச்சி எடுக்கிறேன், மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாள் பிடிச்சி எடுக்கிறேன். வேற வழியும் கடி இதாங்க நிலைமை. கல்யாணத்துக்கு பின்னாடி இப்படித்தாங்க போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் இருந்துச்சு சார், அப்படியேப்பா அழகா இருந்தோம். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே சோக பாட்டு, என்ன சொல்றதுன்னே தெரியாம போகுது. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது அது நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக அது யாருக்காக இப்படி ஆயிப்போச்சு இங்க வாழ்க்கை. அதனால எப்பவுமே சந்தோஷம் எப்ப இருக்கும்னா திருமணத்துக்கு முன்னாடி இளைஞர்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணத்துக்கு முன்னாடி அப்படியே சிறகடித்து பறந்து கொண்டிருந்தோம். திருமணத்துக்கு பின்னாடி அப்படி இல்லை என்று சொல்லி இந்த பகுதி வாழ் மக்கள் ஒவ்வொருவரையும் பலமான வாழ்வு வரும் வசந்தம் நிறைந்திருக்கும் சுகந்தம் சுகம் கொடுக்கும் மகரந்த மலர் மனம் பரப்பும் மதுவரையில் காத்திருந்து ஆசைக்கு அணை போட்டு நின்று ஓசையற்ற விளக்குகளை உள்ளத்திற்குள் ஓடவிட்டு பொழிந்து போன கணாக்களை ஊருக்கு அனுப்பிவிட்டு நிரந்தரமாய் நினைவுடனே நிலையான வாழ்வு வர நீல நெடுதியர்ந்த நீங்காத வாழ்த்துக்களை கூறி கற்கண்டை கனியில் சேர்த்து கருந்தவளை தேனில் குலைத்து நறுமலர்களால் சிறந்தெடுத்து கவி 100 வார்த்தைகளால் புவி புகழ வாழ்த்தி வறுமை நீங்கட்டும் வாழ்வு ஓங்கட்டும் திறமை பெருகட்டும் திக்கட்டும் போட்டட்டும் தல்லாகுலத்தின் புகழ் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடுகிறோம். நன்றி வணக்கம். சொன்னோம் அப்படின்னா இதுக்குதான் படாத பாடுபடுத்திக்கிட்டாரு. அவருடைய அனுபவத்தெல்லாம் அப்படியே சார் பிடிச்சு கொடுத்துருக்கல. திருமணத்திற்கு முன்பதாயா மகிழ்ச்சி, குடும்பத்தில் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியா திருமணத்துக்கு முன்பாக இருந்தேங்கிறத ரொம்ப அழகா சொல்லி கல்யாணத்துக்கு முன்னால பட்ட பாடையெல்லாம் அழுது தீர்த்துருக்கிறார். நீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் படுற பாட்டை அப்படியே சொல்றாரு. இதுல பாருங்க குசூத்திய பேர்த்த மாத்திட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை. சொன்னதான் சொன்னார், இந்த மனுஷன் லைட்டை போட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம். சரி என்னம்மா இன்னும் நிறைய கதை வச்சிருந்தார். இந்த காலத்துக்கு அருமையை சுருக்கிட்டார். இருந்தாலும் கடைசியாக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. என்ன பாட்டு பாடினாரு? மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. வாங்கம்மா உங்களை தான் இந்த போடு போட்டிருக்காரு. வாங்க இதோ திருமணத்துக்கு பின்புதான் என்று பேச இதோ வருகிறார் பேராசிரியர் சக்திக்கிறாரா உற்சாகமான கரவழியோடு. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பம் என்பவருக்கு கணம் தரும் தல்லாபுரம் மாரியம்மன் கலைக்கண்களே. நல்லதொரு அணையின் வளர்ப்பிலே வளர்ந்து இனிய மனைவியின் வழிகாட்டுதலோடு இல்லறம் நடத்தி நன் மக்களை பேணி மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன் களம் நன் மக்கள் பேணி என்ற பொருளுக்கு எடுத்துக்காட்டால் போல் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று இன்று மக்களிடையே அதிக செல்வாக்கை பெற்று இப்பட்டிமன்றத்தின் கோமகனாக கொழு வீட்டிருக்கின்ற போட்டுதற்குரிய நடுவர் அவர்களே. கொழு நவராத்திரி இரு அணி அறிஞர் மக்களே, ஆன்றோரை சான்றோரை என் போன்றோரை உங்கள் அனைவருக்கும் இரவு நேரத்தில் இனிய வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். நடுவர் அவர்களே, மனுஷன் தான் நன்றி விசுவாசம் வேணும். உங்களை நீங்க
விசுவாசத்தோட இருக்கணுமா? போன வாரம் என் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன். சரி. நவசாத்தண்ணன் வீட்டுக்கு. என்னை வாமா சங்கீதான்னு கூப்பிட முடியல. தலையை மட்டும் ஆட்டுறாரு. இப்படி ஆட்டுறாரு. சிக்கன் குனியா வந்து குன்னி போய் கிடக்குறாரு. 4 நாளா தவந்துக்கிட்டு இருக்காரு. வீட்டம்மா பாவம் எங்க அண்ணி அரிசி இரிசில வறுத்து கஞ்சி வச்சு கொடுத்து ஒரு 2 ஊசி கீசி போட்டு மருந்து மாத்திரை கொடுத்து ஒரு 3 அயடெக்ஸ் வாங்கி ஜண்டு பாம்பு டைகர் பாம்பு உச்சில உள்ளாங்கல் வரைக்கும் தேய்ச்சி நாட்டுக்கோழி அடிச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மனுஷரை தேய்த்தி ஒரு அல்டிமேட் சார் அச்சிட்டு கணக்காக அனுப்புனா என்ன பேச்சு வந்துட்டு போய் சொன்னாங்க போதனை கிடைக்காது நடுக்காய என்ன போய் அஜித்து கேட்டா தூக்குல தூக்கிவாங்க. சரி போனா போயிடும். போன வாரம் வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு இளைஞர் பண்ணுவோம் இல்லையா? யாரும் நிகழ்ச்சி போயிடக்கூடாது. நம்ம எப்பவுமே நம்ம மட்டும் இருக்கிறது இல்லை. யாரும் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நான் மாமா வந்துட்டியா செஞ்சுடா மாமா சாப்பிட்டு போமாண்ணே இல்லைண்ணே வேணே ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன் அப்படியே உங்க வீட்டை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் வேணானே கேட்கவே மாட்டேங்கிட்டாரு. இவ்வளவு கூட வந்து நீ சாப்பிட்டா போலாமா சாப்பிட்டு போமாண்ணே வேணானே ஒன்னே சொல்லுங்க கண்ட நான் என் வீட்டுல சாப்பிட்டு போகுது நீ சாப்பிடுறது என்னம்மா ஒரு பேச்சு அதனால அடுத்த வாரம் அண்ணனே வீட்டுக்கு போனேன். பக்கத்துல உட்காந்துருக்காரு ஒரு பச்சை சட்டை ஆமா சிகின்னு அந்த பக்கத்துல நல்ல வேலை சவுண்டாய்களாக போட்டு வரல இன்னைக்கு எங்க அக்கா பின்னாடி வருவாங்க. அண்ணனே வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த மணல் அப்படி சாப்பிட்டு போமானாரு. நான் இவரு சொல்லிட்டு கண்ட நாயெல்லாம் சாப்பிட்டு போமே சரி சாப்பிட்டே போறேனே இவ்வளவு தூரம் வற்புறுத்தல உட்காந்துட்டேன். உட்காந்து சாப்பாடை போட்டு வச்சிருக்காரு. ஒரு வாய் பசஞ்சு வாயில வச்சிருக்கேன். நல்லா கேட்டுக்கங்க பக்கத்துல இருக்க நாய் ஏனே ஏன் இப்படி அப்படின்னு உடனே ஒண்ணும் இல்லை செய்வீங்க நீ சாப்பிடு அதுக்கு அப்படித்தே அது சாப்பிடுறதுல யார் சாப்பிட்டாலும் இப்படி நாய்க்கட்டுல சோறு போட்டுருக்காங்க. நாய்க்கட்டுல இப்படிலாம் இருக்கிற ஆளுல கூப்பிட்டு வந்து இங்க வந்து பேசினா பாத்தீங்களா நேத்து பால் குடிச்சதுக்கு இந்த ஆட்டம் போட்டா உடம்பு நல்லா பாத்தீங்க பழைய பால் குடிச்சதுக்கு எங்க அம்மி விட்டதுக்கு இந்த ஆட்டம் போட்டு நல்லா கறந்த பால் முட்டா இங்க எங்க இருக்க மாட்டாரு. ஆனா 3 முடிச்சாங்க முட்டாள் ஆயிட்டாங்க. என்ன 3 முடிச்சால முட்டாள் ஆயிட்டீங்க விளக்க வேற நாங்க இந்த 3 முடிச்சுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் இருக்காங்களே சாக்ரட்டிஸ்க்கு தரேன் அப்துல் கலாம் அடுத்த வீடு நல்லா அப்பையும் கூட்டத்தனமா தெரிஞ்சு எங்க வீட்டுக்காரங்க அப்பையும் கூட்டத்தனமா தெரிஞ்சு இப்பையும் கூட்டத்தனமா ஏன்னா 3 முடிச்சுக்கு முன்னாடி கூட்டத்தனமா இருந்த மாதிரி ரொம்ப தைரியமா என்ன கூறுகட்டவே மேடை போட்டு சொல்றீங்க நடுவர்களே உங்க மாப்பிள்ளை நீங்க இப்படி சொல்லலாமா? எங்கேயாவது கேட்டுட்டு இருக்க போறேன். இல்ல கேட்டா உண்மை தானே வீட்டுக்கு போய் அடி விழுக போகுது. உண்மை சாமி முன்னாடி அம்மா முன்னாடி உண்மை சொல்லணும். தாய் முன்னாடி உண்மை சொல்லலாமா? சட்டை வகைய உண்மை சொல்லணும். போன நாள் பிள்ளைக்கு சரியில்லை வீட்டு பகலுக்கு ஆகாசுக்கு உடம்புக்கு முடியல. காலேஜ்ல பென்ஷனை போட்டுட்டு வேகமா போறேன். நான் ஐயோ பிள்ளைய பாத்துக்கணுமே அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தோமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு வேகமா போறேன். உடனே பிள்ளைய தூக்கி தலையில ஒட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமா எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னங்க செய்றீங்க பிள்ளைய போய் தலையில ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க அறிவு இருக்கு ஆள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துரும்ல நம்ம சொல்லாயிருவோம்ல. உடனே அவர் சொல்றாரு பதட்டப்படாத செய்கிறா டாக்டர்கிட்ட போனேன் ஊசி போட்டாரு மருந்து கொடுத்தாரு டானிக் கொடுத்தாரு டானிக்கை குலுக்கிட்டு கொடுக்க சொன்னாரு. நான் கொடுக்காம உங்க வீட்டுக்காரர் சிறந்த மனிதன். இப்படியெல்லாம் இருக்கிற எல்லாம் குடும்பம் இருக்கு முருகத்தை குப்பையில வச்சுட்டு இதுல வந்துட்டு இவர் வந்து பாத்தீங்களா திருமணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சி என்ன திருமணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்னாடி இளைஞர்கள் எல்லாம் போன கடைக்கு போனான்னு வச்சுக்கேன் 100 அல்வா வெட்டு அப்படிமா அல்வா கடை பக்கம் போனா 100 அல்வா வெட்டு அப்படிமா. இதே திருமணத்துக்கு பின்னாடி கடை பக்கம் போனான்னு வச்சுக்கோங்க டவுன் ரோடு பக்கம் 100 அல்வா கட்டி வீட்டுல நம்ம இருக்குல்ல ஐயா 100 அல்வா கட்டு திருமணத்துக்கு முன்னாடி போன பசங்களோட பார்ட்டி அதுக்கு பார்ட்டி இதுக்கு பார்ட்டி பேச்சுலர் பார்ட்டி அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி 100 மில்லி அப்படிமா. கல்யாணம் ஆயிடுச்சா மில்லி கேட்க மாட்டேன் 100 மல்லி வீட்டுல ஆள் இருக்குல்ல 100 மில்லிங்கிறது என்ன ஆயிடும் 100 மல்லி ஆயிடும். இங்க வந்து தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். நகரவர்களே
ஒரு மனிதனின் வாழ்க்கை மட்டும் பண்பட்டு போகவில்லை, அவன் பேசும் வார்த்தையும் பண்பட்டு போகிறது, என்ன பேசிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணது ஏன்னு எவ்வளவு மகிழ்ச்சி. திருமணம் சொல்வேன், இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் திரட்டது கோலம், உலகம் நமக்கு இனி ஆனந்தமாகும், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. நீங்க மட்டும் தான் பாடுறீங்களா? நீங்க மட்டுமே பாடுறீங்களா? அதுல பாத்தீங்கன்னா மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. அதே கண்ணதாசன் சொன்னது, உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, அந்த உறவுக்கு காரணம் பெண்களடா, உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயர்வாய் மதித்து விடு. என்ன வந்துட்டு பேச்சு? நீங்க காபி எப்படி குடிப்பீங்க? வாங்க குடிப்பீங்க சொல்லக்கூடாது. காபி எப்படி குடிப்பீங்க? அப்படித்தான் குடிப்பீங்க. அப்படித்தான் குடிப்பாங்க எல்லாரும். சூடா குடிப்பீங்க அப்படித்தானே? நானும் கல்யாணமான புதுசுல எங்க வீட்டுக்கு நல்லா கேட்டுக்கணும், அடுத்த வீட்டுக்காரனா கேட்கறது பிக் பாஸ். எங்க கல்யாணமான புதுசுல எங்க வீட்டுக்காரு, சங்கீதா காபி போட்டு எடுத்துட்டு வாத்தாயின்னு. நானும் காபி போட்டு எடுத்து கொண்டே கொடுத்தேன். எங்க வீட்டுல என்ன சொன்னா தெரியுமா? சங்கீதா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வாத்தாயின்னு. கூல் காஃபி. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நம்ம அப்பாரு சொன்னாருங்கிறதுக்காக கலந்துட்டோமே, குட்டையும் நட்டையும் ஒட்டையும் சொட்டையும் கருப்போ சிவப்போ மத்தலோ தொத்தலும் ஏன்னா அப்பாரு சொன்னதுக்காக கலந்து நீட்டியாச்சுங்கயா. ஆனா பார்க்கவே இல்லை, நீட்டியாச்சு. ஆனா என்னடா காபியை போய் மனுஷன் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோ, என்ன பயமா இருக்குமா? நம்ம இப்ப மாதிரி இல்லைல்ல. நீங்க பரவாயில்ல, என் வீட்டுக்காரி பட்டுச்சேரியை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறாங்க. கேட்டா கட்டிக்கிட்டவெல்லாம் கட்டு குளிர்ச்சியா இல்ல, கட்டி புடவையாக குளிர்ச்சியாக இருக்குங்களா? நல்ல ஒரு ஐடியா சொல்லிருக்கீங்க. இனிமேல் எல்லாருக்கும் நான் பட்டு புடவை ஃப்ரிட்ஜிலே இல்லை. நான் காபியை ஃப்ரிட்ஜில் சத்த நேரம் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு எடுத்து கொண்டு கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி ரசிச்சு ருசிச்சு குடிச்சேன். நான் கேட்டேன், என்ன காஃபியை எங்கள் அம்மா எங்கள் அப்பா நாங்கள் எல்லாம் காஃபியை சூடாத்தையும் குடிப்போம், நீங்கள் என்னங்க கூடாக குடிக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், சங்கீதா உன்னை பார்க்குற வரைக்கும் உன் கழுத்தில் 3 முடிச்சு போடுற வரைக்கும் நான் காஃபியை சூடாத்தையும் குடிச்சுட்டு என்னைக்கு 3 முடிச்சு போட்டனோ அன்னைக்கு நீ நெஞ்சுக்குள்ள வந்துட்டடா, சூடா குடிச்சா உனக்கு சுட்டுடோம்னு. கூடா குடிக்கிற அவசரத்துக்கு ஓவரமா சளி பிடிச்சிட போகுது. கூடா குடிக்கிறேன்னு சொன்னா நடுவர்களே மகிழ்ச்சிங்கிறது இதானுங்க. திருமணத்துக்கு பிறகு மகிழ்ச்சியில ஐஸ் வைக்கிறதுல 2 வகை இருக்கு. ஒன்று ஐஸ் வைக்கிறது, இன்னொன்று ஐஸ்லயே வைக்கிறது. அந்த வீட்டுக்கார ஐஸ்லயே வச்சுட்டார். நடுவர்களே மகிழ்ச்சி. ஒரு பெண்ணுங்க இந்த திருவிழாக்கள்லாம் பார்க்கலாம், அந்த மஞ்சள் தண்ணி நீராட்டம் போடுறது, அந்த கபடி விளையாடும் போது பசங்க அவங்க பாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. கபடி 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 அந்த பாட்டு விளையாடுங்க, கபடி 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 அகப்படி முகாப்படி மூணுப்படி அப்படி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அங்கிட்டு இருந்து அவனுக்கு பிடிச்ச அவனால ஒரு சேவையோ ஒரு சுடிதாரோ கிராஸ் வச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கிட்டு இருந்தா அந்த பையனுக்கு வீரம் வருமே தெரியல. பழம் கடவுள் 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 அப்படி அப்படி இலங்கை நகரத்திலே இன்பவெளி நீங்க இருந்தால் இந்து மகா சமுத்திரத்தை இங்கிருந்து தாண்டிடுவேன்னால கிராமத்துல சொல்லுவாங்க, கோழி கூவுது, கோழி கூவ போகணும், கோழி கூவ எழுப்பி விடுவாங்க, கோழியா கூவுது என்ன கூவுது அதையும் கோழி கூவுதுன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? சேவல் எப்படி கூவும்? எப்படி கூவும்? கோழி பக்கத்துல இருக்க எஃபெக்ட்ல தான் சேவல் கூவும். என்ன திருமணத்திற்கு பிறகு யாரையும் குழந்தை நீங்க என்பது அம்மக்கள் மனதை சொல்ல கேளாத மன்மப்பட்டு எதுங்க இன்பம் அது அந்த குழந்தை செல்வங்க. நீங்க எத்தனை பட்டம் வாங்கல, எங்கேயும் ஒரு பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கலாம், அங்க பட்டம் வாங்கலாம், ஆனால் அன்னை என்ற பட்டமும் தந்தை என்ற பட்டமும் குடும்பம் தானே தருங்க. அது திருமணத்துக்கு பரிட்ட உறவு தானங்க. எவ்வளவு ஒரு எந்தையின் தாயின்
மகிழ்ந்து குழாவி சிந்தை இனித்தின் உறவு என்ன? அந்த உறவுகள் எப்ப திருமணத்துக்கு பிறகுதான் எல்லா உறவும் வரிசையா திருமணத்துக்கு பிறகுதான் வரும். வீட்டுல பாருங்க, சாப்பாடு கோபம் வந்துச்சுன்னா அப்பா எதுல கேட்பாங்க? கோபத்தை சாப்பாட்டுல வேணாம், சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போவார், வெளியே போவார். ஆனா இந்த பையன் பேசாம பார்த்துட்டே இருக்கிறேன், 10 வயசு பையன். ஆனா அந்த பொம்பளை பிள்ளை இருப்பாரு, அப்படி பொம்பளை 10 வயசுல அந்த போட்டோகிராஃபர் கூடயே இருந்து அவர் ஐயா கூட போட்டாம எடுத்துச்சு அந்த பிள்ளை, இந்த சின்ன பிள்ளை. அந்த பையனால சும்மா இருக்குமா, நீங்க வேற கூட்டத்துல கட்டிச்சு ஒரு அக்காங்க பையனால சரி. அந்த பொம்பளை பிள்ளை அந்த 10 வயசுல என்ன செய்யும்? பின்னாலேயே ஓடும். போய் எப்பா வாங்கப்பா சாப்பிட வாங்க பாக்கணும். அவர் சொல்லுவார், போமா உங்க அம்மா இன்னைக்கு ரொம்ப பேசிட்டா, போ நான் வரேன் இப்போ அப்படின்னாரு. இல்லப்பா நீ வா, உனக்கு பிடிச்ச குழம்பு இருக்குப்பா, வாங்கப்பா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிடுப்பாங்க. அவங்க அம்மா ஓரமா உட்காந்து இதை கண்டு நானும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்பாவுக்கும் மகளுக்கு நடக்கிற ஒரு பாச போராட்டத்தை பார்த்துட்டு இருப்பான். அது சாப்பாடு போட்டு வச்சு குழம்புக்கு சாப்பிடுப்பா அப்படின்னு சாப்பாட்டை பிசைவா இருப்பாங்க. அப்பா எல்லார் வீட்டையும் நடந்திருக்குங்க. சாப்பாட்டை பிசையும் போது அந்த தகப்பன் சாப்பாட்டை மட்டும் பிசைய மாட்டாங்க, அவன் மனசெல்லாம் பிசையும். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான் அந்த ஆண்மகன், நான் என் தாய் இல்லைன்னு நினைச்சேன், தாய் என்னை பெற்ற ஆத்தா இல்லைன்னு நினைச்சேன், அதை ஒரு உருவத்துலதான் நான் மறுபடியும் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் நான் முத்துக்குமார் என்ற கவிஞன் சொன்னா, பெண் குழந்தையை பெற்ற அப்பனுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தின் பாலல்ல என்று சொன்னாங்க. குழந்தை சேவை இல்லைங்க, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு சமாதான குழந்தை. அந்த குழந்தை என்னங்க வரும்? திருமணத்துக்கு பிறகுதானே வரும். அதான் நம்ம மகிழ்ச்சி. திருமணத்துக்கு பிறகு என்ன மரியாதை போச்சு. திருமணத்துக்கு பிறகு வர மகிழ்ச்சி தானே அந்த மகிழ்ச்சி. இதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் திருமணத்துக்கு முன்னாடியே நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், பூரா ஒரு முட்டாயை வந்து 4 பேர் சாப்பிட்டாங்களா எச்சுக்கிற குடும்பம். அதுல வந்து நாம அப்படி இருந்தோம். ஆமா ஒன்னா இருந்தோம், அங்க வந்து பிரிச்சு விட்டீங்க, இங்க வந்து நீங்க பிரிச்சு. நான் கேட்கிறேன், இதை மட்டும் கேட்குறீங்களே, பிடிக்காதுன்னு சொன்னா கேட்குறீங்களா? ஊதாதுன்னு சொன்னா கேட்குறீங்களா? அதை மட்டும் கேட்க மாட்டீங்களா? அப்ப இதை மட்டும் எதுக்கு கேட்குறீங்க? சரியான நான் சொல்றது, பிடிக்காதுன்னு சொன்னா குடிச்சிட்டு வரீங்க, ஊதாதுன்னு சொன்னா ஊதி தள்ளிட்டு வரீங்க. பேய் அடக்கணும்னா பிசாசு போட்டுட்டானே வர வேண்டியது. இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நீங்க பேய் அடக்கணும்னா பிசாச போறோம்னா ஐயோ நாங்க ஐயோ ஒரு பிசாசு வரப்போகுது சாயந்தரம், கமலாக்கா பிசாசு வருது, நம்ம ஒரு பிசாசு இறக்குவோம், கமலாக்கா வா கமலாக்கா வா அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டா குடும்பம் சூப்பரா இருக்கு. எப்படி போகும் குடும்பம்? இதுல வந்து பாத்தீங்களா, 1ஆம் தேதியான பாத்தீங்களா, அத்தா அந்த அத்தா இந்த அத்தா. உண்மையிலே ஏதாச்சும் ஒரு கஷ்ட நஷ்டமா எங்க வீட்டுக்காரர் என் முன்னாடியே இருப்பாரு. சங்கீதா என் கஷ்ட நஷ்டம் உன் கையில தான் இருக்கு சங்கீதா, சங்கீதா என் கஷ்ட நஷ்டம் உன் கையில தான் இருக்கு சங்கீதா மாதிரி. எனக்கு என்ன இல்லை கையில என்ன கையில கடைசியில பார்த்தா 10 நிமிஷத்துக்கு பிறகு கையில இருக்கிற 3 வேலையில கணக்கு. அத்தா உங்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம்னா எங்க காதுல இருக்க தோட்டம் அத்தையும் அடை கிடைக்கும், கையில இருக்க வலையில அத்தையும் அடை கிடைக்கும், கழுத்துல இருக்க செயினா அத்தையும் அடை கிடைக்கும். இப்படி அத்து 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 உங்களுக்கு அழுகிறனால உங்க பேர்ல அத்தா கட்டுக்காடை. சரியாங்க? ஏதாச்சும் ஒரு ஒரு நஷ்டம்னா வந்து தலை தொட்டு நிக்கிறீங்க இல்லையா, சும்மா அப்படின்னு உடனே இதை முதல்ல செஞ்சதே கண்ணகிலே சிலம்பு உள்ள பொன் எடுத்து கொடுத்ததே அந்த அம்மானே கொடுத்து செஞ்சதே முதலீடு வேணா நாங்க தானே. இதனால உங்க பேரெல்லாம் அத்தியா. ஆனா எங்களுக்கு அழகான பேர் தாரம், பொன்னைத்தாரம், 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 மழலை செல்வத்தை தாரம், அன்பை தாரம், விட்டு தாரம், கூறு வெட்டாங்களா இருந்தா இடிச்சா நடுவில் மாப்பிள்ளைக்கு மைக் போட்டு பேசுறாங்க. மாப்பிள்ளைக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை சங்கீதாவோட எப்படி குடும்பம் நடத்துறீங்க என்ன கேட்கணும். நடுவில் உங்களோட நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா நடுவில் திருமணத்திற்கு பிறகுதான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க, அவர் வந்து வீட்டுல மாடி அறையிலே இருப்பார், உறவுகளுக்கே அவ்வளவு நெருக்கம் கிடையாது. கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு இப்பொழுது இல்லை. ஆனா அவங்களுடைய மனைவி தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாங்க. குழந்தைகள் படிப்பு முதற்கொண்டு குடும்பம் முதற்கொண்டு உறவுகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாங்க. கடைசியில அந்த அம்மா தவறிட்டாங்க. தவறின பிறகு அவர் ஒரு கவிதை எழுதுறாரு பாருங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதுறாரு, பாலை விட
போல எனக்கென்றே இறைவனால் படைக்கப்பட்டவள் என் மனைவி. அவங்க சொல்ல எனக்கென்றே இறைவனால் படைக்கப்பட்டவள் என் மனைவி அப்படின்னு ஒரு நாரில் தொடுக்கப்பட்ட மலர்கள்னு ஆனந்த விடல ஒரு 2 அஞ்சலி அவங்க சொல்லுவாங்க. என்ன தெரியுதுன்னா நீங்க நிறைய கவிதை படிக்கிறீங்கன்னு தெரியுது. உண்மைதான் நடுவர்களே. அது ரொம்ப எனக்கு மனசை ரொம்ப இதாயிடுச்சு. அந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட கவிதையை படிச்சுட்டு இந்த திருமணங்கிறது ஒரு சாதாரண உறவு இல்லைங்க. திருமணத்தை இந்துவில் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் திருமணமான பிறகு தன் உடம்பில் சரிபாதியை தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கிறான், வாழ்க்கையில் சரிபாதியை. இதே கிறிஸ்தவம் சொல்கிறது, ஒரு ஆண்மகன் சூட்டக்கூடிய மகுடத்தின் கிரீடமாக இருக்கிறார் பெண் என்பவள் திருமணமான பிறகு மனைவி என்பவள் அப்படிங்கிறது. இது முஸ்லீம் என்ன சொல்றது, இஸ்லாம் என்ன சொல்றது என்றால், ஒரு ஆண்மகன் திருமணத்திற்கு பிறகு கட்டு வேட்டியாக இருக்கிறார் மனைவி என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால், எல்லா மதங்களும் திருமண உறவைத்தான் மிகவும் போற்றி சொல்கின்றன. நிறைவா ஒரே ஒரு செய்தி அதோட முடிக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கோவக்காரர். கோவம்னா அந்த கோவம் இந்த கோவம் இல்லையா, பயங்கர கோவம். நல்லா கேட்டுக்கணும் தாயி, நீங்க கதை கேட்கிற ஆளுனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? எல்லாமே 9 மணிக்குள்ள முடிச்சிடணும். ஆமா, எங்க மாமியார் செம்பருத்தி கும்பிட்டுருவா. எங்க மாமியார் நரப்பையெல்லாம் சொல்லுவாங்க, சங்கீதா பார்த்து நடந்துக்க தாயி, வீட்டுக்காரர் ரொம்ப கோவக்காரன் கோவக்காரன்பாங்க. நான் எங்க அம்மாட்ட